அவரோட பென்னிஸை வந்து அந்த பெண்ணுக்கு வாயில் இந்த மாதிரி இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணுற ஆண்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெண்ணினுடைய சென்சிட்டிவ் பார்ட்டை வந்து டச் பண்ணுறது இல்லை அந்த பெண்ணை வந்து நம்மளுடைய சென்சிட்டிவ் பார்ட்டை டச் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தான் பஸ் ஸ்டாப்பு இந்த காலேஜுக்கிட்ட இருக்க பஸ் ஸ்டாப்பில் ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போய் நீ நல்லா இருக்க சூப்பராக இருக்க இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு அவங்களோட இந்த சென்சிட்டிவ் பார்ட்டை வந்து தப்பாக பேசுறது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் மூலியமாகவும் ஒருத்தங்களை வந்து தப்பாக வர்ணிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுறது இது எல்லாமே வந்து 18 வயசு கீழே இருக்க ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சா மட்டும் அது போக்சோ வராது. 18 வயது கீழே இருக்காங்க, இவங்க 2 பேருமே வந்து ஒரு தவறு செய்கிறாங்க, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த போக்சோ அப்படின்றது அவங்களுக்கு காதலை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து தவறாகவும் பயன்படுத்தப்படுது. ஏன்னா இப்போ பெண்களுக்கு ரீதியான சட்டங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நாட்டில். This video is brought to you by India Sports in Coimbatore, where winners are made. We supply premium sports material worldwide. Contact us for more detail. போக்சோ சட்டங்கள் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. இப்போ போக்சோ வழக்குங்கிறது என்ன நினச்சிட்டாங்கன்னா, நிறைய பேர் வந்து பெண்களை வந்து 18 வயசு கீழே இருக்க ஒரு பெண்ணை ரேப் அட்டம் பண்ணிட்டாலோ இல்லை ரேப் பண்ணிட்டாலோ அது அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து அந்த போக்சோ கேஸ் வந்து பாயும் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிட்டாங்க. பட் போக்சோ சட்டத்தில் வந்து செக்ஷன் 3 to 12 வரைக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் அவருடைய ஆண் உறுப்பை வச்சு அந்த பெண்ணோட சென்சிட்டிவ் பார்ட்டில் வந்து இணைச்சு ஏதாச்சும் ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலோ, அவரோட பென்னிஸை வந்து அந்த பெண்ணுக்கு வாயில் இந்த மாதிரி இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாலோ அந்த மாதிரி பண்ணுற ஆண்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 வருஷத்துலேருந்து நேச்சுரல் லைஃப் வரைக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு செக்ஷன் 4 வந்து அது சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் செக்ஷன் 6 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குங்க இல்லைங்களா, அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒரு போலீஸ் அஃபீஷியலே வந்து ஒரு சைல்டை வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரு அஃபீஷியலான இடத்துல இங்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 20 வருஷத்துலேருந்து நேச்சுரல் லைஃப் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூருங்கிற ஒரு பகுதியில் வந்து 3 ஆசிரியர்கள் வந்து ஒரு மாணவியை வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த பெனிட்ரேட்டிவ் அசால்ட் பண்ணல, செக்ஸுவல் அசால்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது செக்ஸுவல் அசால்ட் அப்படிங்கிறது ஒரு பெண்ணினுடைய சென்சிட்டிவ் பார்ட்டை வந்து டச் பண்ணுறது, இல்லை அந்த பெண்ணை வந்து நம்மளுடைய சென்சிட்டிவ் பார்ட்டை டச் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தான் வந்து செக்ஸுவல் அசால்ட் அப்படின்னு வந்து. அந்த மாதிரி வந்து அந்த 3 ஆசிரியர்கள் வந்து சேர்ந்து அந்த பெண்ணை வந்து அந்த ஸ்கூல் வளாகத்தில் உள்ள பாத்ரூம்லேயோ எங்கேயோ வச்சு வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 5 to 7 வருஷம் இந்த மாதிரி வந்து தண்டனை கிடைக்கும். டைரெக்டாக வந்துட்டு எந்த விதத்தில் உணர்வை தூண்டுற மாதிரி நடந்துக்கிட்டாலுமே அது வந்து, அதாவது ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சா மட்டும் 18 வயசுல கீழே இருக்க ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சா மட்டும் அது போக்சோ வராது. அந்த பொண்ணை வந்து ஒரு சைல்டு போர்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஆபாசமான படங்கள்லாம் வந்து வற்புறுத்தி பார்க்க வைக்கிறது, அதுக்கு தனியான தண்டனைகள் வந்து இருக்கு. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிலர், அதாவது அவங்க வந்து ஆசிரியராக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காவல் நிலையத்தில் ஒரு போலீஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும்ல. ஸோ அவங்க மேலே ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போய் நம்ம வந்து அவங்க மேலே ரிப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அது போக ஸ்பெஷல் ஜுவெனல் போலீஸ் யூனிட் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது, அங்கேயும் வந்து இது பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட கால் பண்ணியும் இந்த மாதிரி சம்பவத்தை வந்து பாதிக்கப்பட்ட அவங்களுடைய பேரண்ட்ஸோ யார் வேணாலும் போய் அந்த மாதிரி அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்க சார், இப்போது 18 வயதுக்கு உள்ள இருக்க 2 பேர், ஒரு ஆணோ பெண்ணோ 18 வயது கீழே இருக்காங்க, இவங்க 2 பேருமே வந்து ஒரு தவறு செய்கிறாங்க, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த போக்சோ அப்படின்றது அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது.
இப்போ நான் சொன்னது வந்து இதுல பாதிக்கப்பட்ட நபர் விக்டிம் தான் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கணும். 18 வயசுக்கு மேல வந்து அந்த அக்யூஸ்டுக்கு தான் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ நீங்க சொல்றது வந்து 2 பேருமே இதுல வந்து ஆணோ பெண்ணோ 2 பேருமே வந்து இவங்களுக்கு 18 வயசுக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த போக்சோ ஆக்ட் வந்து வராது. இது வந்து ஜுவீனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் தான் அட்ராக்ட் ஆகணும். அந்த போக்சோ ஆக்ட்லயே வந்து செக்ஷன் 34ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோர்ட்டே வந்து டிசைட் பண்ணும் இது எந்த மாதிரி. இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கனால அந்த ஆணையோ பெண்ணோ என்ன பண்ணலாங்கிறது வந்து இந்த ஜுவீனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த போக்சோ ஆக்ட் செக்ஷன் 34லேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது 18 வயதுக்கு மேலே இருக்கவங்க இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுது சார்? அதாவது விக்டிமும் 18 வயசுக்கு மேல, ஆணும் 18 வயசுக்கு மேல அப்படி கேக்குறீங்க. அப்ப பாத்துட்டீங்கன்னா நீங்க தனியா பிஎன்எஸ் ஆக்ட், பெண்களுக்குன்னு நிறைய சட்டங்கள் இருக்குங்க. அது எந்த மாதிரி சூழ்நிலை எங்க வச்சு அட்ராக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த சட்டங்கள் வந்து அவங்க மேல இதாகும். போக்சோ அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு நபர், அதாவது விக்டிம்ங்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 18 வயசு கீழே இருக்கும். அப்ப மட்டும்தான் இந்த போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது வந்து வருங்க. ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 to 20 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு 18 வயசுக்குள்ள இருக்காங்க. அவங்க வந்து மேஜர் கிடையாது. இப்போ 2 பேருக்கும் ஒரு காதல் வருது. இந்த காதல் வந்து போஸ்கோ சட்டத்துக்கு கீழே வருமா? காதல் பண்றது குற்றமாகாது. பட் அந்த காதலை தாண்டி நான் சொல்ற விஷயங்கள்லாம் போகுது பாத்தீங்களா, அந்த நான் சொல்ற விஷயங்கள் போய் அது பெரிய ஒரு பிரச்சனையா வந்து பாதிப்பாகும் பொழுது கண்டிப்பா வந்து அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, நீங்க சொல்றீங்களா 19 to 20 ஏஜ்ல, அந்த பையன் வந்து இந்த போக்சோ சட்டத்தினால பாதிக்கப்படும். காதலை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கண்டிப்பா வந்து கண்டிப்பா. இப்போ நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. இந்த ஆன்லைன் காதல் அப்படின்றத நிறைய பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து உங்களுக்கே தெரியும், லாக்டவுன் டைமுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லா ஸ்கூல் பசங்க கையிலையும் ஃபோன் இருக்குது. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு காதல் ஆயிடுச்சு. அந்த பையனும் அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டில் வந்து அந்த பையனை வந்து பார்த்துடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு வீட்டில் இருந்து என் பொண்ணுக்கு 18 வயசு இன்னும் ஆகலை, இந்த மாதிரி ஒரு பையன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி வழக்கு தொடுக்க முடியுமா? பேசுறதுனால வந்து எதுவும் பண்ண முடியாது. இந்த போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது இந்த பேச்சை தாண்டி பிசிக்கலா வந்து அந்த பையன் ஜஸ்ட் பேசிட்டு தானே இருக்கான். அப்போ அதை தாண்டி வேற எதுவுமே பண்ணல. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அது பண்ணியிருந்தா வேணா அந்த பையனுக்கும், ஆனா 18 வயசு கம்மியா இருந்துச்சுன்னா அது வராதுங்க. 18 வயசுக்கு மேலன்னு ஒருத்தருக்கு போய் இன்னொருத்தங்களுக்கு 18 வயசு கீழே இருக்கும்போது மட்டும்தான் இந்த போக்சோ சட்டமே வந்து இதாகும். சார், அந்த போக்சோ ஆக்ட் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இல்லை, ஆண்களும் அதில் விக்டிமா வரலாம். பெண்கள் மேலேயும் போக்சோ சட்டம் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ வார்த்தைகளால், அதாவது நம்ம வந்து ஃபிசிக்கல் டச் பண்ணாமல் வார்த்தைகளால் ஒரு உணர்ச்சியை தூண்ட முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக எதுவும் வழக்குகள் செக்ஷன் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாங்க சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்கல் டச்சை தாண்டி ஒரு பெண்ணை வந்து வர்ணிக்கிறது, ஒரு தப்பாக பேசுறது, இந்த மாதிரி பண்ணாலுமே வந்து போக்சோ ஆக்டில் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த பஸ் ஸ்டாப்பு, இந்த காலேஜுக்கிட்ட இருக்க பஸ் ஸ்டாப்பில் ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போய் நீ நல்லா இருக்க, சூப்பராக இருக்க, இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு அவங்களுடைய அந்த சென்சிட்டிவ் பார்ட்டை வந்து தப்பாக பேசுறது, இதில் வந்து ஃபிசிக்கல் டச்சே வரல, ஆனால் வெறும் வேர்ட்ஸ் தான் வருது. இதெல்லாம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கீழே வந்துருங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னே போக்சோ ஆக்ட் கீழே இருக்குங்க. இப்போ இந்த ஆட்டோவில் போகும்போது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் இது பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் மூலியமாகவும் ஒருத்தங்களை வந்து தப்பாக வர்ணிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுறது, இது எல்லாமே வந்து போக்சோ ஆக்ட் கீழே வருங்க. இதே விஷயம் ஆன்லைனில் நடக்கும்போது அது எப்படி எடுத்துக்கிறது சார்? இப்போ ஆன்லைனில் அப்படிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான வீடியோஸ் ஷேர் பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு பிடிக்காம அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பாக ஃபீல் ஆகி அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கீழே தான் அந்த தண்டனையானது அந்த ஆண் மேலே கிடைக்கும். ஸோ இது வந்து ஆன்லைன்லையுமே இது பொருந்தும். ஒரு மெசேஜில் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆபாசமாக திட்டுறது, சென்சிட்டிவ் பார்ட் வந்து வர்ணித்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு ஒரு இது இருக்குங்க செக்ஷன். அது கீழே தான் இந்த இதுவுமே வருங்க. பை வேர்ட்ஸு, அப்புறம் ஷேர் பண்ணுறது, வீடியோ ஷேர் பண்ணுறது, வீடியோவை வந்து இப்போ வற்புறுத்தி பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து
போக்சோ ஆக்ட்ல வந்து கண்டிப்பா வருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போக்சோ சட்டங்கள்ல வந்து விடுதலை வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒன்ஸ் இந்த போக்சோ ஆக்ட்லன்னு உள்ள மாட்டிட்டோம்னா ஒரு தகுந்த ஆதாரம் இல்லாமல ஒரு குற்றவாளி வந்து தப்பிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய நல்ல தண்டனைகள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும். போக்சோல உள்ள போயிட்டோம் அப்படின்னா வெளியே வர்றதுக்கான அதாவது இந்த சம்பவமானது நடந்துகிட்டே தான் இருக்கு, குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. பட் இந்த குற்றத்துல மாட்டுறாங்க பாருங்க, மாட்டினதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஈஸியாலாம் வந்து வெளியே விடுதலைன்னு வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான், ரொம்ப கஷ்டம்தான் அது. இதே போக்சோ சட்டம் தவறாகவும் பயன்படுத்தப்படுதா சார்? தவறாகவும் பயன்படுத்தப்படுது. ஏன்னா இப்போ பெண்களுக்கு ரீதியான சட்டங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நாட்டில். ஸோ தவறாகவும் ஒரு சில இடத்துல வந்து பயன்பட தான் செய்யுதுங்க. ஒரு 18 வயது கீழே குழந்தையோ இல்லை வந்து ஒரு பையனோ பாதிக்கப்படும் பொழுது இதை போய் நம்ம வந்து ஒரு வழக்காக தொடரும் போது நம்மளுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த போக்சோ வழக்கில் வந்து பாதிக்கப்படுற நபர்களுடைய ஐடென்டிட்டியே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளியே விடக்கூடாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மர்டர் கேஸோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கஞ்சா வழக்கு, இந்த மாதிரி ட்ரக்ஸ் வச்சு மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி இங்கே இந்த இந்த கொலை நடந்துருச்சுலாம் நீங்கள் நியூஸ்லாம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நியூஸில் வெளியே விடுற மாதிரி போக்சோ வழக்கில் வந்து ஒரு சைல்டு பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த சைல்டுனுடைய ஐடென்டிட்டி வந்து நியூஸ் பேப்பரில், அதாவது இந்த இந்த ஸ்கூலில் இந்த மாணவி இந்த வழக்குனால பாதிக்கப்பட்டாங்க, இந்த மாணவன் பாதிக்கப்பட்டான், அந்த ஸ்கூலோட நேமு ஐடென்டிட்டி எதுவுமே வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது. எந்த சோசியல் மீடியாலையும் இல்லை எந்த நியூஸ் பேப்பரில் எதுவுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அப்படி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா பப்ளிஷ் பண்ணவங்களுக்கு வந்து 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பெயரையோ புகைப்படத்தையோ எதுவுமே குறிப்பிடக்கூடாது. இன்னொன்று, இப்போ நீங்கள் இந்த கோர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதா மிச்ச வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் நடந்துட்டு இருக்கும்போது இந்த குறுக்கு விசாரணையெல்லாம் நடக்கும். இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்கள விசாரிக்கிறது இதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து வெளிப்படையாக நடந்துட்டு இருக்கும். போக்சோ வழக்கில் மட்டும் இன்னைக்கு ஒரு போக்சோ கேஸ் ட்ரையலில் இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் அதெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோர்ட்டில் வெறும் அந்த ஜட்ஜு, அந்த சம்மந்தப்பட்ட வக்கீல், ப்ராசிக்யூஷன் சைடில் ஒருத்தங்க, இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. பார்க்க இந்த கோர்ட்டே வந்து இது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி வழக்குகள் இதெல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப பாதுகாப்பா நடக்கணும்னு அந்த போக்சோ ஆக்ட்லயே வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் போக்சோ சட்டங்கள் பற்றி விரிவாக நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். This video is brought to you by India Sports in Coimbatore, where winners are made. We supply premium sports material worldwide. Contact us for more details.